ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம இந்த டிராமாவுடைய அடுத்த பார்ட்ட தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல போகியோலுக்கு ரான்சோவும் ஹீரோயினும் சேர்ந்து இத்தனை நாளா லிப்சிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போயிருக்கும். அதே நேரம் அவங்க அப்பா கிட்ட இந்த ஃபேக்கான நேம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிருப்பான். ஒரு பக்கம் ஊவோடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்களுடைய கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றத பத்தி கேக்குறாங்க. அதே நேரம் அவங்க அப்பா கிட்ட நீங்க அம்மாவை முத எப்ப பாத்தீங்கப்பான்னு கேக்குறான். அவரும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊவோடைய அப்பா ஒரு சிவில் சர்வெண்டா இருந்திருப்பாரு. அப்போ ஒரு தடவை ஊவோடைய அம்மா அவர்கிட்ட வந்து அவங்களுடைய பேரை எப்படி மாத்தணும்ன்ற விஷயத்த பத்தி கேட்டிருப்பாங்க. அவரும் கோர்ட்டுக்கு போயிட்டு முதல்ல உங்களுடைய பேரை மாத்தணும், அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் மாறிடும்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் அப்படியா, சரி இது என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் அவங்களுடைய முகத்தை பார்த்து பதில் சொல்லாதவர் நிமிர்ந்து அவங்களுடைய முகத்தை பாக்குறாரு. அவருக்கு அவங்கள பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. அதோட அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. அவங்க கிட்ட உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபேமிலி ரிஜிஸ்டர் காப்பி கிடைச்சாலே அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்றாரு. கேட்ட ஊவோடைய அம்மாவும் சோகமா அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. இவர் அவங்கள நிறுத்தி போலீஸ்க்கு கால் பண்ணீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதான்னு கேக்குறாரு. ஆனா அவங்க இல்ல பரவாயில்ல தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைம்ல ஊவோடைய அம்மாவால சரியா நடக்க முடியாது, தாங்கி தான் வந்திருப்பாங்க. ஊவோடைய அப்பா பின்னாடியே ஓடி போய் உங்களுக்கு நான் வழி காட்டுறேன்னு சொல்லி அவங்க கூடவே பொறுமையா நடந்து போறாரு. அவங்க அம்மா இப்ப அவங்க கடைக்கு ஒருத்தவங்க கிட்ட வந்திருப்பாங்களே, அவங்க கிட்ட பேசுற அந்த வாய்ஸ் ஓவர் தான் போது அவர் எப்படி பிடிக்காம இருக்கும். அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆளு, அதோட முத என் கூட என் வேகத்துக்கு நடந்து வந்த ஆள் அவர் தான் சொல்றாங்க. அதே நேரம் ஊவோடைய அப்பா கிட்ட உங்க அம்மா அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதோட அவங்கள பாதுகாக்கணும்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு ஒரு வழி கிடைச்சது. ஊர்ல இருந்த ஒரு ஃபேமிலி திடீர்னு காணாம போயிட்டாங்க. அந்த ஃபேமிலிலயும் 2 பசங்க இருந்தாங்க. மொத்த ஃபேமிலியுமே காணாம போனதால யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அந்த ஃபேமிலில இருந்த அந்த 2 பசங்களுக்குமே உங்க வயசு தான் இருக்கும். அப்படின்னா அவங்களுடைய பேரை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? ஆமா, அவங்களுடைய பேரை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒருவேளை அவங்க திரும்ப வந்துட்டா என்ன ஆகுறது? அவங்க காணாம போய் 20 வருஷம் ஆகுது. அவங்க திரும்ப வரணும்னா எப்பயோ வந்திருக்கணும். எனக்கு தெரியும் நாம பண்றது தப்புன்னு, ஆனா அப்ப நம்மளுக்கு வேற வழி இல்லப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சரி நம்மளுடைய உண்மையான பேர் என்னப்பான்னு கேக்குறான். அவரும் ஃபேமிலி போட்டோ எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கியோவுடைய அப்பாவும் ஃபேமிலி போட்டோவை பாத்துட்டு இருக்காரு. அப்படியே போகியோல் கூட வேலை செய்யறவங்க லிப்ட்ல பேசிட்டு போய்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்துட்டு ரான்சோ லிப்சிங் பண்ணாங்களா, அதோட இன்னைக்கு ரான்சோ ஜெயிச்சா உண்மையா பாட்டு பாடினவங்க ஸ்டேஜுக்கு வருவாங்கன்னு போட்டிருக்கு. அது யாருன்னு கேக்குறான். பக்கத்துல இருந்த லேடியும் அது பெரிய கதை, அவ ரான்சோடைய ஃபேன் தான். ஆடிஷனுக்காக கிளம்பி வரும்போது ஒரு பிரச்சனைனால 15 வருஷமா ஒரு தீவுல மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. போகியோலுடைய ஃப்ரெண்டும் நானும் அவளை காப்பாத்தும் போது அங்கதான் இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நீங்க மோக்காவை பத்தியா பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரு குரல் வருது. என்னடான்னு பார்த்தா அந்த லிஃப்ட்ல தான் இருந்திருக்கான். போகியோலுடைய ஃப்ரெண்டும் ஆமான்னு சொல்றான். அப்படின்னா இன்னைக்கு மோக்கா ஸ்டேஜுக்கு வருவாளா? ஆமா, ரான்சோ ஜெயிச்சா மோக்கா ஸ்டேஜுக்கு வருவான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லீ போகியோல வந்து மீட் பண்ணி நீங்க லிப்சிங்குக்காக ஒத்துக்கிட்டதால தான் என்மோவும் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண ஒத்துக்கிட்டா. இப்ப நீங்க முடியாதுன்னு சொன்னா பின்வாங்கறது தவிர வேற வழி கிடையாது. அதோட உங்களுக்கும் சப்ஸ்டிட் எதுவும் இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான், எங்க கிட்ட சப்ஸ்டிட் இல்ல. ஆனா என்மோ எதுக்காக வரலன்னு கேட்டா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி தானே ஆகணும். அதோட ரிப்போர்ட்டர்ஸுக்கு இந்த மாதிரி விஷயம் தானே ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றான். இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஷோன்னு கேள்விப்பட்டேன், அதையே நீ ரிஸ்க்ல வைக்கணும்னு நினைக்கிறியா? நீங்க நினைச்சா இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தலான்னு அப்படியே லீயோ ஒரு மாதிரி மிரட்டுறான். இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நிறைய பண்ண வேண்டியிருக்கும், எனக்கு ரிட்டன்ல மன்னிப்பு லெட்டர் எழுதி தரணும்னு கேட்கறான். போகியோலும் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ட்ராக்குக்கு லிப்சிங்குக்கு நான் அலோவ் பண்ணியிருந்தேன்னா என் வேலையை ரிசைனே பண்ணிருக்கணும். ஆனா நீங்க லெட்டர் தானே கேக்குறீங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லன்னு சொல்றான். சிரிச்சுக்கிட்டே சரி ரான்சோ லிப்சிங் பண்ணாலே அதுக்கு என்னன்னு கேட்க போகியோலும் ரான்சோ லிப்சிங் பண்ணதுக்கு பர்சனலா மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் ரான்சோ செம்ம கடுப்புல அந்த போகியோலுக்கு என்னாச்சு, அவனுக்கு எப்படி லிப்சிங்க பத்தி தெரியும், அதோட அவன் எதுக்கு உன்ன ஸ்டேஜ்ல ஏத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கான். எனக்கே எதுவும் தெரியாது ரான்சோ, அதோட இன்னைக்கு நம்மளால ஜெயிக்க முடியும்னு தோணல. என்மோக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க, நாம இப்ப என்ன பண்றது ரான்சோன்னு கேட்க ரான்சோவும் நான் ஸ்டேஜுக்கு போறேன், இது லைவ் ஷோ தானே, லைவ்ல அவங்களால எதுவும் பண்ண முடியாது, நான் இந்த இடத்தை திரும்ப அடைய நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன், உன்னால என் கிட்ட இருந்து அதை பறிச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு மூஞ்சே மாறிடுது. ரான்சோ நான் அப்பெல்லாம் என்னைக்குமே யோசிச்சது கிடையாது, உங்களுடைய இடத்தை பறிக்கணும்ன்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது, ஆனா நீ செய்வ, நீயும் அந்த என்மோ மாதிரி தான், என்கிட்ட அன்பா பேசி என்னுடைய ஃபேன்னு சொல்லி கடைசியில நேரம் வரும்போது எனக்கே துரோகம் பண்ணுவீங்க, நீயும் அந்த என்மோவும் வித்தியாசமானவங்க நினைச்சிட்டு இருக்கியா என்ன? ஆமா கண்டிப்பா, நானும் அந்த என்மோவும் வித்தியாசமானவங்க தான், என்னால நம்ப முடியாது, மனுஷங்க மாறிட்டே இருப்பாங்கன்னு ரான்சோ சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சவ ரான்சோ நான் அந்த தீவுல இருந்தப்ப எனக்கு ஒரு சீகல் ஃப்ரெண்டா இருந்துச்சு, நான் சாப்பிடும் போதெல்லாம் வரும், நானும் அதுக்கு உருளைக்கிழங்கு எல்லாம் தருவேன், ஒரு கட்டத்துல உருளைக்கிழங்கு எல்லாமே காலியாகி கிட்டத்தட்ட 10 நாள் சாப்பிடாம இருந்தேன், நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன், அப்பதான் அந்த சீகல் முட்டை மேல உட்காந்துட்டு இருந்ததை பார்த்தேன்னு சொல்றேன். ரான்சோவா அப்படின்னா நீ அந்த முட்டைங்களை சாப்பிட்டியா? இல்ல நான் அப்படி பண்ணல ரான்சோ, நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா நான் எப்பவுமே உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கிடையாது, சாகிற நிலைமையில இருந்தா கூட உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், உங்களுடைய இடத்தை நான் பறிச்சுக்கணும்னு எப்பவுமே நினைக்க மாட்டேன்னு சொல்றேன். ரான்சோவா இதெல்லாம் கேட்டதும் கண்கலங்கிட்டே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க.
ஒரு பக்கம் என்னமோ செம்ம கடுப்புல இங்க இருந்து போனோம்னு சொல்லிட்டு இருக்கா. மேனேஜரும் இங்க இருந்து போயிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்றான். ஆனா என்னமோ நான் இங்க இருந்தாதான் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்றா. அப்ப உள்ள வந்த லீ நீ பெர்ஃபார்ம் பண்ணு, சவுண்ட் விஷயத்துல நிறைய இருக்கு, நான் ஏதாச்சும் டெக்னிக்கல் ஃபால்ட் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன்னு சொல்றான். ஆனா என்னமோ என்னதான் இருந்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பா வேற விதமா தான் எழுதுவாங்க. அந்த தீவுல இருந்து வந்த மோக்கா தான் உண்மையான டிவா, நான் ஒரு ஃபேக்கானவன் எழுதுவாங்க. நானே மோக்காவுடைய டெபியூக்கு ரெட் கார்பெட்டை விரிச்சு விட்டு வரவேற்கிற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு மேக்கப் போடுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ரான்ச்சோ உடனே அவன் மேக்கப் போட்டுப்பா நீ பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஸ்டேஜ் உன்னுடையது எந்த கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மேக்கப் போட வச்சுட்டு அங்கிருந்து ஷோவுடைய ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் எடுத்துட்டு வேற ஒரு ரூமுக்கு வந்து அதை படிச்சு பாக்குறாங்க. அதுல இத்தனை நாளா இந்த ஷோல எனக்கு பதில் வேற ஒரு ஆள் தான் பாடினாங்கன்ற மாதிரி எழுதிருக்கு. இதை படிச்ச ரான்ச்சோ கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த ரூமுக்கு வந்த லீ இவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் என்மோக்கும் ஹீரோயினுக்கும் மேக்கப் போட்டு முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் மோக்கா கிட்ட பேசுறதுக்காக வரா. அப்ப அவளுக்கு கால் பண்ணி எங்க இருக்க மோக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்ல மோக்கா அப்பதான் அவனை கிராஸ் பண்ணி போறான். இவன் அவளை சுத்தமா கவனிக்காம யாரோ ஒருத்தவங்கன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ மோக்கா அவனை கூப்பிட்டு எங்க போய்கிட்டு இருக்க, ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்ன விஷயம் சொல்லுன்னு கேக்குறா. என்ன பேசுறதுன்னே தெரியாம அவளுடைய அழகுல மயங்கி போய் அப்படியே உறைஞ்சு நின்றுட்டு இருக்கான். போகியோடைய ஃப்ரெண்ட் அவளை தேடிட்டு வரான். அவனுமே அவளை நோட் பண்ணல. இவளும் நான் இங்கதான் இருக்கேன் உன் கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்றா. அப்பதான் அவனும் ஹீரோயினும் நோட் பண்றான். ரிஹர்சலுக்கு டைம் ஆயிடுச்சு வா போலான்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினோ நான் அப்புறமா வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போகியோடைய ஃப்ரெண்டு சும்மா இல்லாம நான் அந்த தீவுல பார்த்ததை விட இப்ப ரொம்ப டிஃபரெண்ட் ஆயிட்டு இருக்க. இல்லையே நான் இன்னும் அப்படியே தானே இருக்கேன். ஐயா அந்த தீவுல உன்னை பார்த்தப்ப எவ்வளவு கேவலமா அழுக்கு புடிச்சு போயிருந்த தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனை முறைச்சு பாக்குறா. அவனும் இல்ல சும்மா சொன்னேன் நீ அப்பவும் அழகாதான் இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடறான். அப்ப ஹீரோயின் அவன் கிட்ட நீங்க இப்பவும் அந்த தீவுங்களை எல்லாம் கிளீன் பண்றதுக்கு போறீங்களான்னு கேக்குறா. அவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு செகண்ட் யோசிச்சு உண்மையை சொல்லணும்னா இல்ல அவனுக்கு என்ன ஆச்சு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. யார பத்தி சொல்லிட்டு இருக்க, போகியோல தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லணும்னா காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப அவன் தான் இந்த குரூப்பை கண்டுபிடிச்சான். இது வரைக்கும் அவன் தீவுங்களை கிளீன் பண்ற வாலண்டியர் வேலையில பிரேக் எடுத்ததே கிடையாது. ஆனா கொஞ்ச நாளா அவன் போறது இல்லையா, அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள போறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு போகில் மேல கொஞ்சம் கொஞ்சமா கியோவா இருப்பானோன்ற சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப அவன் அந்த தீவுல இருந்தப்ப ஊவை பார்த்ததும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்திருப்பாள். அந்த டைம் போகியோலும் பின்னாடி ஓடி வந்து அங்க நின்னுட்டு சந்தோஷமா அவளை பார்த்துட்டு இருந்திருப்பான். இதுல இருந்தே போகியோல் தான் கியோவா இருப்பான்ற சந்தேகம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் போகியோலுடைய ஃப்ரெண்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஸ்டேஜ்ல நீ எங்க இருக்க போற, என்மோ எங்க இருப்பாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த என்மோ இவளுக்கு முன்னாடி ஹீரோயின் மேல ஏறி ரிஹர்சலுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து செம கடுப்பா நின்னுட்டு இருக்கா. அப்ப அவ லீ கூட பேசுறதா நினைச்சு பாக்குறா. இவளும் லீயும் பேசிட்டு இருந்திருப்பாங்களா அந்த விஷயம் தான். அப்ப அவ லீ கிட்ட நான் மோரை வெளியவே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த ஷோக்கே வந்தேன். ஆனா இப்ப என்னமோ அவ மெயினான ஆள் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட லீயும் நீ எதுக்கு அவ ஜெயிச்சிருவான்ற மாதிரியே பேசிட்டு இருக்க, நீ ஜெயிப்பன்னு உனக்கு கான்பிடென்ட் இல்லாம போயிடுச்சா என்ன, இது காம்படிஷன், இது உனக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு, அவ இங்க இல்லாதப்பெல்லாம் அவளை விட என்னவோ குறைஞ்சவ மாதிரி தானே நீ பேசிட்டு இருந்த, ஆனா இப்ப அவ இங்க இருக்க, அவளை எதிர்த்து இந்த போட்டியில நீ ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்த என்னமோ கான்பிடென்ட்டா வர வச்சுக்கிட்டு ஸ்டேஜுக்கு போறா. ஹீரோயினும் ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வரா. அப்ப அந்த மேனேஜர் சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட பார்க்க நல்லா அழகா தான் இருக்க, இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரேக் எடுத்திருக்க போல, எது பெரிய பிரேக்கா, ஆமா இதுக்கு தானே இவ்வளவு வேலைங்களை பார்த்த, எனக்கு தெரியும் அந்த வில்லேஜ் ஃபெஸ்டிவல்ல நீ எப்படி ரான்ச்சோவை வளைச்சு போட்டேன்னு, நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு தானே சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோயினோ இங்க பாருங்க நான் என் வாழ்க்கையில எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் இத்தனை நாளா நான் செஞ்சிட்டு இருக்கேன், நான் நினைச்சதெல்லாம் நடந்திருந்தா எப்போ பெரிய சிங்கரா இருப்பேன், ஆனா நீங்க நினைச்சதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்க போலயே, அதனாலதான் இப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு அவனை ஒரு மாதிரி நோஸ் கட் பண்றான். மேனேஜரும் கடுப்பாயி நான் நினைச்சதை விட நீ ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினும் அதுக்கப்புறம் அங்க இருந்து போறா. அப்போ ஒயர் தடிக்கி இவ கீழே விழ போக கரெக்டா போகியல் வந்து அவளை பிடிச்சிடறான். அப்ப அவளுடைய முகத்தை பார்த்துட்டு இந்த முகத்தோடைய ஸ்டேஜுக்கு போனேன், ஆமா ஏன் இந்த முகத்துக்கு என்ன குறைச்ச, உன் மைண்ட்ல எக்கச்சக்கமான விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது எல்லாத்தோடைய கவலையும் முகத்திலே தெரியுதுன்னு சொல்றான். ஹீரோயினும் அப்படியான்னு கேட்டுட்டு இருக்கா. அவனும் இதே முகத்தோட நீ இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால எந்த அக்கறையும் இல்லாம கவலை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு சந்தோஷமா இன்னைக்கு நீ உன் பர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றான். ஹீரோயினும் நான் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறுவேன்னு நீ நினைக்கிறியா, அது எனக்கு தெரியல, ஆனா எல்லா விஷயத்திலுமே 50-50 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு சொல்றான். ஹீரோயினும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப போகியோலுடைய ஃப்ரெண்டு எல்இடி எல்லாம் செக் பண்ண கூப்பிட போகியோலும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப போகியோல் அவன் செலக்ட் பண்ணி வச்ச கடல் மாதிரி இருக்கிற பேக்ரவுண்ட அந்த எல்இடி ஸ்கிரீன்ல போட சொல்றான். அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸும் இந்த பேக்ரவுண்ட போகியோல் தான் சூஸ் பண்ணாரு தெரியுமான்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு கியோ கூட கடலாண்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பால அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. அப்ப கியோ கூட இவகிட்ட உங்ககிட்ட நிறைய குறைங்க இருக்கு, நீ எதுக்காக அழுகணும்னே தெரியாம அழுகுறன்னு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் சொல்லிட்டு அவகிட்ட உன்னை பார்க்கும் போது எனக்குன்னு ஏதோ ஒன்னு சொல்ல வந்திருப்பான். அப்ப ஹீரோயின் உடனே உனக்கு பொறாமையா தானே இருக்கு, உண்மையை சொல்லணும்னா என்ன பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற கடலை பார்த்துட்டு என்னுடைய ஃபியூச்சர் எனக்கு நல்லாவே தெரியுது, என் ஃபியூச்சர்
ஃபியூச்சரை நோக்கி நான் போயிட்டே இருக்க போறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே போகியோல பாக்குறான். அவனும் வர ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த கடலை ஃபீல் பண்ணணும்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு இன்னமும் அவளுடைய சந்தேகம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்படியே ஷோ ஸ்டார்ட் ஆகுது. ரான்ச்சோ, என்மோ, ஓஸ்ட்னு 3 பேருமா ஸ்டேஜுக்கு வராங்க. ஓஸ்டோ 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு என்மோவை பேச சொல்றான். என்மோ ஆடியன்ஸ் கிட்ட ரான்ச்சோ தான் அவளுடைய வழிகாட்டினும் அவங்க தான் என்னுடைய ரோல் மாடல்னு சொல்றான். இதை கேட்ட ரான்ச்சோவும் நீ அப்படியா நினைக்கிற, நீ அப்படி நினைச்சேன்னா எனக்கு சந்தோஷம்னு சொல்றாங்க. என்மோடைய மூஞ்சே மாறி போயிடுது. அதுக்கப்புறம் இப்போ ரான்ச்சோ தான் பேசணும். ரான்ச்சோ ஸ்கிரிப்ட்ல இருக்கா மாதிரி தன்னால அவங்களுக்கு பதில் பாடினது வேற ஒரு ஆளுன்ற விஷயத்த சொல்லணும். ஆனா ரான்ச்சோ எதுவும் பேசாம நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வருது. நான் எப்பவும் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் ரான்ச்சோ, என் உயிர் போற நிலைமையில இருந்தாலும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பால. அதை யோசிச்சு பார்த்த ரான்ச்சோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ் கிட்டையும் என்னுடைய ஃபேன்ஸ் கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத்தனை நாளா இந்த ஷோல எனக்கு பதில் வேற ஒரு ஆள் பாடிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. போஸ்டோ என்ன சொல்றீங்க அப்படின்னா நீங்க லிப்சிங் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு பாடகியா நான் இதை பண்ணிருக்க கூடாது, இது ரொம்பவே தப்பு. ஆனா நீங்க எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு குரல் இருக்கு, அந்த குரலுக்கு சொந்தக்காரி தீவுல 15 வருஷமா மாட்டிட்டு இருந்தவன்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஊடைய பாசம் இது எங்கேயோ நான் கேட்ட மாதிரியே இருக்கு, இந்த நியூஸை நீ தானே கவர் பண்ணன்னு சொல்லி ஊ கிட்ட கேட்கிறாரு. ஆமான்னு சொல்லிட்டு இருக்கேன். ரான்ச்சோவும் 15 வருஷமா அந்த தீவுல அவ இருந்தாலும் அவளுடைய குரல் இன்னமும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிவில பார்த்துட்டு இருந்த ஊனுடைய ஒய்ஃபும் அப்படின்னா இவங்க மோக்காவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்கா. ரான்ச்சோவும் அவளுடைய குரலை லிப்சிக் மூலியமா நீங்க எல்லாருமே கேட்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் இந்த ஷோல கலந்துட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த கியோவுடைய அப்பா எங்கேயோ வெளியே கிளம்பி போறாரு. ரான்ச்சோவும் மக்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போறது ஒருத்தர் தான். அது ஒண்ணு நானா இருக்கணும் இல்ல என்மோவா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க அந்த குரலுக்கு சொந்தக்காரிய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சிங்கரை பார்த்து ஓட்டு போடாதீங்க, எந்த வாய்ஸ் பெஸ்டா இருக்கோ அந்த வாய்ஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க கடைசியா சொன்ன இந்த வார்த்தை ஸ்கிரிப்ட்லயே கிடையாது. ஆனா ரான்ச்சோக்கு நல்லாவே தெரியும் என்மோக்கு ஃபேன்ஸ் அதிகம்னு. ஆனா ஹீரோயினுடைய பலமே அவளுடைய வாய்ஸ் தானே, அதனால அந்த வாய்ஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஹீரோயினை எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும்னு இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் எல்லார்கிட்டையும் இந்த ஷோ வழக்கம் போல தான் நடக்க போகுது. ஆனா இந்த தடவை ஒரு பக்கம் என்மோ பாட போறாங்க, இன்னொரு பக்கம் முகம் தெரியாத பாடகி தான் பாட போறாங்க. அதனால நீங்க எல்லாரும் சிங்கரை பார்த்து ஓட்டு போடாம அவங்களுடைய வாய்ஸை வச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் பாட்டு பாட ஸ்டார்ட் பண்றா. ஓட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கு. அதுல என்மோக்கு அவ பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான ஓட்டு வந்துருது. இதை பார்த்த மேனேஜரும் அப்படியே போனா என்மோ ஜெயிச்சிருவா போலேன்னு சொல்லிட்டு இருக்கான். லீயும் இது எல்லாம் அவளுடைய ஃபேன்ஸ் போட்டுட்டு இருக்க ஓட்டு, அவ இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னா அவ நல்லா பாடி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்மோவும் பாட ஆரம்பிக்கிறா. அவ ரொம்ப நர்வஸா இருக்கிறதால சரியாவே பாட மாட்டா. ஓட்டிங்கும் போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லீயும் ஹீரோயினுடைய நம்பரை மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். 2 பேரும் பாட்டு பாடி முடிக்கிறாங்க. ஓட்டிங்கும் முடியுது. இப்ப எல்லாரும் முன்னாடியும் இந்த போட்டியில ஜெயிச்சவங்க வெளியே வருவாங்கன்னு சொல்ல ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. உள்ள இருந்து ஒரு ஆள் வராங்க. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். ஹீரோயின் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டா. அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த போகியோல ஒரு பிளாஷ்பேக்கை தான் நினைச்சு பாக்குறான். அதுல ஹீரோயின் கியோ கிட்ட, கியோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீ நினைச்சு பார்க்கும்போது உனக்கு அப்படியே மனசுக்குள்ள துள்ளி குதிக்கிற மாதிரி இருந்திருக்கான்னு கேக்குறான். கியோவும் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது இல்ல, சரி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சொல்லிருப்பான். அதேதான் இப்போ போகியோலும் சந்தோஷத்தோட ஆக்ஷன் சொல்றான். இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு போகியோல் தான் கியோன்னு. ஸ்டேஜுக்கு வந்த ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியும் இப்போ பாடின பாட்டை தான் பாடுறான். அந்த பாட்டு வேற எதுவும் கிடையாது, அந்த ஃபேன் வீடியோ கான்டெஸ்ட்டுக்காக ரான்ச்சோடைய ஒரு பாட்டை பாடி இருப்பால அந்த பாட்டை தான் பாடுறா. பாட்டு பாடி முடிச்சதும் ஆடியன்ஸ் எல்லாரும் மோக்கா மோக்கான்னு அவளுடைய பேரை சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். போகியோலும் ஹீரோயின் இப்படி பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். அப்ப ஹீரோயின் ரான்ச்சோவை பார்த்துட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி ஓடி வந்து ரான்ச்சோவை கட்டி பிடிச்சிட்டு, இப்ப இந்த நேரத்துல நான் செத்தா கூட சந்தோஷமா செத்துருவேன் ரான்ச்சோன்னு சொல்லிட்டு இருக்கா. ரான்ச்சோவும் இப்படி எல்லாம் பேசாத, இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, நான் செய்ய வேண்டிய வேலையும் நிறைய இருக்கு, அதோட மக்கள் கிட்ட நான் சொன்னது உண்மைன்னு நீ நிரூபிச்சாகணும், அதனால இந்த மாதிரி செத்துருவேன்னு சொல்லி எனக்கு துரோகம் எல்லாம் பண்றாதன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் கண் கலங்கிட்டு நான் எப்பவும் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் ரான்ச்சோன்னு சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த பாட்டு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற எல்லாத்தையும் அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.